வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் 4க்கான டோட்டல் மார்க்ஸ் மற்றும் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும்ன்றதுக்கான ஒரு பேசிக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஏன்னா எங்களுடைய சேனலில் சமீப காலமாக வந்து நாங்கள் டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட வர வீடியோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் முடிந்தவரை டிஎன்பிசி சம்மந்தப்பட்டு வர அனைத்து வீடியோக்களும் எங்களுடைய சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் 4ன்றது தான் ஒரு நல்ல பொசிஷன். ஏன்னா அதுதான் வந்து என்ட்ரி லெவலுக்கான ஒரு பொசிஷன். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்களா நீங்கள் பிகினர்ஸோ, ஸோ உங்களுக்கு இந்த குரூப் 4ன்றது ஒரு நல்ல பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இதில் வந்து காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது வேகன்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,000லேருந்து 10,000க்குள்ளே உங்களுக்கான வேகன்சி வரும். ஸோ நீங்கள் உள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் இது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் இந்த வருஷத்துக்கான குரூப் 4 ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆனுவல் பிளானர் படி டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம் வந்து வர மாதிரி இருக்கும். அக்டோபரில் மோஸ்ட்லி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் மாதம் தான் இதுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 200 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 200 கேள்விகளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 மார்க்குன்ற மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்குது. இந்த 200 கேள்விகளும் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியும் தலா 1.5, அதாவது உங்களுக்கு ஒரு கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 மார்க்குன்ற மாதிரியான ஒரு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் தான் இதில் இருக்கிறதுலே முக்கியம். எங்கள் சேனல்லே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் தமிழுக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் இப்போ தமிழ் ஆரம்பிக்கணும்னா எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி தமிழ் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அந்த தமிழுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின். நீங்கள் தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழுக்கு கிட்டத்தட்ட 100 கேள்விகள். இந்த 100 கேள்விகளுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 150 மார்க்கு. இப்போ நீங்கள் இந்த 100 கேள்வியில் மினிமம் 40% நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். 40% ரைட்டாக இருக்கணும். அட்டன் பண்ணுறது நீங்கள் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணலாம். 40% ரைட்டாக இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 60 மார்க் நீங்கள் இதில் எடுத்தாகணும். அப்படி 60 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளே. உங்களுடைய ஜென்ரல் சயின்ஸுக்கான பேப்பரை இவங்க கரெக்ஷனே பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் தமிழில் 40% மார்க், அதாவது 60 மார்க் நீங்கள் எடுக்கவே இல்லைன்னா நீங்கள் தமிழில் ஃபெயிலாக நீங்கள் எலிஜிபிலிட்டியே கிடையாது. ஸோ அப்போ தமிழ்ன்றது தான் ரொம்ப முக்கியம். அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் 100 கேள்வியில் நீங்கள் போஸ்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 100 கேள்வியில் 90 கேள்விக்கான பதிலை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்டிங் வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டியே ரொம்ப ஹை. அதாவது உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தமிழ் தான் மெயின். ஸோ தமிழ் தான் மஸ்ட்டு. அதனால தான் எங்கள் சேனல்லையும் பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீடியோவும் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு ப்ளஸ் ஆப்டிடியூடு. ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸு ப்ளஸ் ஆப்டிடியூடுன்றது ஒரு பெரிய போர்ஷனு. அதில் ஒரு 100 கேள்வி இருக்குது, அதுலேயும் 150 மார்க்கு. இந்த ஜென்ரல் சயின்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஜென்ரல் சயின்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 75 கேள்விகள் கேட்கப்படும். இதில் 112.5 மார்க்கு வந்து கவர் ஆகுதுங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர் இந்த போர்ஷன்லாம் கவர் ஆகுது. இது வந்து ஒரு பெரிய போர்ஷனு. நான் சிலபஸ் வீடியோவும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்றதை பேசிக்காக பார்த்துடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிடியூடு மற்றும் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 25 கொஷின்ஸ் வர மாதிரி இருக்கும். இதில் வந்து 37.5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும். இதில் மேக்ஸு, ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷனு அந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு இதில் கவர் ஆகும். உங்களுக்கு நீங்கள் போஸ்டிங் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 160லேருந்து 180க்குள்ளே நீங்கள் கேள்விகள் வந்து சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கேஸ்ட்டு கீழே வந்தாலும், எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓபிசி எதில் வந்தாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட் ஆஃபை கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதுதான் வந்து ஈஸியான ஒரு கட் ஆஃபு.
ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கட் ஆஃப் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்னா இது வந்து ஒரு நல்ல டைமு. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 9 மாதங்கள், அது 8லேருந்து 9 மாதங்கள் இருக்குது. தமிழை நீங்கள் ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். ஆனால் ஜென்ரல் சயின்ஸுன்றது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தமிழை கவர் பண்ணிவிட்டு ஜென்ரல் சயின்ஸ்குள்ளே போக பாருங்கள். அப்படி இல்லை நான் ஜென்ரல் சயின்ஸை கவர் பண்ணிவிட்டு தமிழ் போகிறேன்னா அது உங்களோட விருப்பம். ஸோ ஆனால் தமிழ் தான் மஸ்ட்டு. நீங்கள் 90 கேள்விகளுக்கு கட்டாயமான பதில் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்குக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கண்டென்ட். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா தான் இந்த வருஷத்துலேயே நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் ஹையாக இருக்கும். ஸோ எங்கள் சேனலில் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய இதுக்கப்புறமா வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் யாரெல்லாம் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. இது கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.